போய் பாருங்கள், ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க. ஒரு பாம்பு கடித்தாலும் சரி, ஒரு தேள் கடித்தாலும் தெரியாது, ரோட்டில் வந்து படுத்துட்ருக்காங்க. இதுதான் லைஃபு. பாருங்கள், கோழியோடு சேர்ந்து அவர் படுத்துட்ருக்காரு. 3 நாள் டூர் பயணம். இந்த கோழி விற்கிறது தான் உங்கள் வேலையவா? இந்த கோழி விற்கிறது தான் வேலையா. எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க இதை? 10-20 வருஷம் நம்ம தருமபுரிலேருந்து வாங்கிட்டு வருவான். ஒரு நாளாக அப்படியே வந்துட்டு மறுபடியும் அப்படியே 10 நாள் பிறந்து வரணும். அப்படியே ஊட இறங்கி போயிடும். என்ன ஊர்? தருமபுரி. தருமபுரிலேருந்து 3 நாளாக இந்த கோழி விற்கிறதுக்கு வரீங்க. இந்த 3 அட்டை தான் எடுத்துகிட்டு வரீங்களா? மட்டும் இல்லை, 150 ஆயிரக்கணக்கான வண்டி இருக்குதுப்பா. ஓ, ஆயிரக்கணக்கான பேர் வரீங்க. இதுதான் வேலை. ஆனால் ஃபுல்லாக எவ்வளோ அந்த ஒரு கோழிலாம்? அங்கே வந்து அங்கே 50 ரூபா 55 ரூபான்னு கொடுப்பாங்க. இங்கே வந்து 75 ரூபாய் 80 ரூபா 100 ரூபா. எப்படி அது கட்டுப்படி ஆகும் உங்களுக்கு? பெட்ரோல் போட்டு சாப்பாடு போட்டு கூலிக்கு மரியாதை. இது ஒரு ஆளுக்கிட்ட வேலை செய்கிறத விட இது இப்போ ஒரு சொந்த தொழில் மாதிரி பார்த்தோம். சொந்த தொழில் தான். லாபம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணால் எப்படி? அது லாபமெல்லாம் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மழை வந்துருச்சு, அசல் பண்ணுறதே கஷ்டம். இல்லை 2-3 நாள் எதனா ஒரு நிறைய இடத்துல போடுவாங்க, 20-30 வாங்குவாங்க. அப்படி வாங்கிட்டா 2-3 நாள்லேயே போயிடுவோம். இப்போ நான் வந்து 3 நாள் ஆகுது. 2 நாள் ஆகுது. 2-3 நாள் ஆகுது. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து. பசங்களாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களாம் மரத்தொழில் பண்ணுறாங்க. மரத்தொழில். கொரோனாவில் கொஞ்சம் கடன் ஆகி போய் எல்லாம் நிலமெல்லாம் விற்று கருத்தை கொடுத்தாச்சு. எல்லாம் கடன் பிரச்சனை தான். எல்லாம் தான். ஒரு பிஸ்னஸ் பண்ணாவே அந்த கொரோனா வராங்க. எனக்கு 10-20 லட்ச ரூபாய் லாஸு. அது விற்று இப்போ நான் பண்ணல, பசங்க பண்ணது. நான் உனக்கு பின்னாடி எடுத்து காட்டுறேன். எல்லாம் கீழே செல்லுல 100 ரூபாய்க்கு 55 ரூபாய்க்கு வாங்கி 45 ரூபா வியாபாரம் பண்ணிங்கன்னா 75 ரூபாவா? 75 ரூபா 90 ரூபா வரைக்கும். 90 ரூபானா 50 ரூபா ஒரு கோழி கிடைக்கும். இல்லை 30 ரூபா கிடைக்கும். பெட்ரோல் செலவு இருக்குது. அதுதான் சொல்கிறேன். அது நீங்கள் அங்கேருந்து வர்ற பெட்ரோல் என்ன ஆகுது? அது ஒரே நாள் வரதில்ல, 3 நாள் அன்னன்னைக்கு உள்ள செலவு. அப்படி அதான் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு ஆகிடுமே. ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவாகுது. அதை தான் கேட்குறேன். சாப்பாட்டுக்கே 500 ரூபா ஆகிடும். அதுக்கு மேலே கிடைக்கிறது தான். இல்லைன்னா அசல் தான் ஆகும். இந்த கோழியெல்லாம் இது வளர்ப்பாங்களா இல்லை? எல்லாம் எங்கள் எல்லாம் நிறைய வளர்ப்பாங்க. கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா. அன்றைக்கு ஒரு திருப்பதி எல்லாருக்கும் பெருசு லாபம் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. அவங்க தீவனம் போட்டுட்டு தீவனம் முடியாமல் எங்களுக்கு கொடுக்குறதும் உண்டு. எங்களுக்கு பெருசாக யாருக்கும் லாபம் கிடையாது. அன்னைக்கு 1000 கோழி வளர்த்தாங்கன்னா எம்மாதிரி ஆளுங்க பிடிச்சாங்கன்னா அவங்க கை காலம் போகணும். மழை வந்துச்சு நாங்கள் பிடிக்கலன்னு வைய, தீவனம் போடாமல் அது போடாமல் அது கஷ்டம், பெரிய கஷ்டம். இப்போ இது 3 நாளாக நீங்கள் தீவனம் போட்டு எடுத்துன்னு வரணும். தண்ணிலாம் எப்படி குடிப்பீங்க? அதுக்கு தண்ணியெல்லாம் வச்சுருக்கோம். கேசம் வச்சுருக்கோம். தண்ணி வச்சுருக்கோம். ஒரு சைடில் தீவனம் தண்ணி இருக்குது. ஓ, அதுக்கு எல்லாத்தையும் வச்சுருவோம். இப்போ தண்ணி இதிலே வச்சு எல்லாம் எடுத்துணும். இதெல்லாம் வளர்த்து எவ்வளோ நாள் வளர்றோம்? எவ்வளோ நாள் ஆகும் வளர? இது வளர்ந்தா நல்லா பெருசாக வளரும். இல்லை எத்தனை நாள் ஆகுன்றோம் வளர்றதுக்கு? ஒரு 3 மாதம் 4 மாதம் பெருசாகிடும். ஓ, இதெல்லாம் நாட்டுக்கோழின்னுவாங்களா? அதுவா? ஆமாம், நாட்டுக்கோழி, போண்டா கோழி, கிரிராஜ கோழி, எல்லா கோழி இல்லை. போந்தா கோழிலாம் வச்சுக்கிறீங்களா? நான் வச்சுருக்கேன். போந்தா கோழிலாம் அந்த ஊசி போட்டு பண்ணுறாங்களா? அதுவா? இல்லை அது வேறு. இது ஊசியெல்லாம் இல்லை. இது ஊசி இல்லை. சாதாரணமாக நம்ம இதில் இருக்கிட்டா இதுக்கான ஒரு வெளியே தொங்கணும்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ நல்லா வளரும். பாருங்கள், இந்த மாதிரி நாட்டுக்கோழியை வாங்கி வளர்த்தா நல்லது. இவங்களுக்கும் ஒரு வியாபாரம் நடக்கும். இந்த போந்தா கோழி, அது என்ன கோழி? போந்தா கோழி தானே இது? போண்டா கோழி, நாட்டுக்கோழி இல்லை, அந்த இந்த சிக்கன்லாம் விற்கிறாங்கல்ல, அதை சாப்பிடாமல் நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிட்டா நல்லது எல்லாருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவருக்கெலாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பாவம் ஊராக போய் வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு குடும்பத்தை விட்டுட்டு.
இவங்கெல்லாம் பெறுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த உலகம் எதுக்கு தான் இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி 100, 50க்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. கடன் தான் எங்கே போனாலும். அதனால் முடிஞ்ச அளவு நாட்டுக்கோழியை வாங்கி சாப்பிடுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு. கிடைக்கிற 50 ரூபா 30 ரூபாய்க்கு பெட்ரோலு, அவங்க சாப்பாடு இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி வாங்கி வளங்க. அது முட்டை போடும், அதை சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுங்கண்ணா. பாய். ஓகே, நன்றி. ரொம்ப நன்றி.